வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் அப்பம் செய்ய போகிறேன். கார அப்பமும் ஸ்வீட் அப்பமும் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கார அப்பத்துக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி. 1 கிளாஸ் பச்சரிசி. இதே கிளாஸால் 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 3 பருப்பையும் சேர்த்து ஒன்றா ஊற வைக்கணும். 1 கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். இனிப்பு அப்பத்துக்கு 1 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் உளுந்து, இவ்வளோதான். இதையும் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்குவோம். வாங்க, காரத்துக்கும் நல்லா ஊறிடுது, இனிப்புக்கும் நல்லா ஊறி இருக்கு. இந்த இனிப்பு அப்பம் செய்யறதுக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துப்போம். இதில் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கரைச்சிப்போம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். இது 1 கிளாஸ் வெல்லம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, 1 கிளாஸ் வெல்லம். இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. இது நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. இதை நாம் அப்படியே இறக்கி ஆற வச்சுப்போம். ஏன்னா அரிசி அரைக்கிறோம் இல்லையா, மாவு அதில் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். அதனால் இதை ஆற வச்சுப்போம். ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். கார அப்பத்துக்கு இதை அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இது கூட கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் நறுக்கியிருக்கேன் பொடியாக, மிளகு கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். அப்பத்துக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியும் கலந்துக்கலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது அப்பம் ஊற்றும்போது கொஞ்சம் ரவுண்டாக வரும். ரொம்ப திக்காகவும் இருந்தால் ஹார்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் எண்ணெயும் குடிச்சிடும், அப்பம் ஒழுங்காகவும் வராது ரவுண்டாக. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது மாதிரி தான் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றணும். அது அப்படியே மேலே மெல்ல கிளம்பி வரும். அது கிளம்பி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இது வந்து கார அப்பம். எப்படி புசு புசுன்னு வந்துடும். இது வெந்துடுது. நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். அது பெரிய கடாயாக இருந்தால் ஒன்று எலும்பு ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். அதிர்சம் மாதிரி தாங்க இதுவும். இந்த மாதிரி ஒன்று போட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இது எப்படி உப்பெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். நம்ம கரெக்டான பதத்துக்கு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இட்லி மாவு மாதிரி, கொஞ்சம் தோசை மாவு மாதிரி இல்லாமல், இட்லி மாவு மாதிரி இல்லாமல் கரெக்டான அந்த இதில் மாவு எடுத்து ஒரு கரண்டி ஊற்றினோம்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இனிப்பு அப்பத்துக்கு இந்த அரிசியை இப்படி போட்டுக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஊற்றாத ஒரு பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். அப்புறம் தான் வெள்ளைப்பாகை வச்சு, அந்த பாகு கிடையாது, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதுக்கு, ஏன்னா இனிப்பு இல்லையா, அதனால் போடுவோம். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு இருந்தால் போதும். இப்போ இதை அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். சரிங்களா, வெள்ளைப்பாகு விட்டாலே இது இந்த மாதிரி நீர் விட்டா மாதிரி ஆகிடுது பாருங்க. அதுக்கு தான் தண்ணி ஊற்றாத அரைக்கணும்னு.
இந்த வெள்ளைப்பாகை வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மாவை நல்லா கலக்கி வச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக வந்ததுன்னா, பாகு ஊற்றிட்டு அரைச்சோம்னா தண்ணியாக வந்ததுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கூட கலந்துக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. நீங்கள் கலந்துட்டு செய்யுங்க. இந்த மாதிரி பக்குவமாக இருக்கிற மாதிரி இது பண்ணுங்க. மேலே வந்து ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து திருப்பி போடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம், செய்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சொலையா இனிப்பு அப்பத்தையும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பான்ச்சியாக இருக்கும். இந்த ரெசிபி ரெண்டுத்தையும் நீங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.